ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். யார் யார் வந்து நேற்று சிவன் ராத்திரி குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, நானும் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நல்லா சாமி தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சரி வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன சமையல் பண்ணலாம், என்ன பொரியல் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி பாவக்காய் பொரியல் பண்ணணும்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு பாவக்காய் பறிக்கிறதுக்காக போனோன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பாவக்காயுமே பழுத்து போயிடுச்சு. இந்த பழுத்த பாவக்காய் வச்சு என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த செடி வந்து நானாக வளர்க்கலங்க, அது அதுவாக வளர்ந்தது. அதனால இது என்ன ரகம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு இது என்ன ரகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த பழுத்த பாவக்காய் ரொம்ப அதிகமாக இருந்தனால எல்லாத்தையும் இந்த விதைக்கு தான் போட முடிஞ்சது தவிர எனக்கு சமையல் பண்ண முடியலை. உங்களுக்கு இந்த பழுத்த பாவக்காய் வச்சு ஏதாச்சும் சமையல் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். இன்னொன்று வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம்